வணக்கம். யார் நல்லவர் அப்படின்னு ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டிப்பா முடியும். நல்லவர் அப்படின்னு நான் சொல்ல வர்றது வந்து, ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காம, அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம, மகானா, மனிதருள் மாணிக்கமா வாழக்கூடிய பெரியவங்கள பத்தி இல்ல. உங்கள மாரி என்ன மாரி காமனரா குடும்ப வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள்ல நல்லவங்க எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பேசுறோம். இந்த நல்லவனுக்கான டெஃபினிஷன்றது ஆளாளுக்கு மாறும் இல்லையா? உங்களுக்கு நல்லவன்னு படுறவன் எனக்கு கெட்டவனா படலாம். எனக்கு நல்லவனா இருக்கும், உங்களுக்கு வந்து கெட்டவனா இருக்கலாம். ஸோ இந்த நல்லவனுக்கான என்னோட டெஃபினிஷனை நான் வந்து சொல்றேன். அது பெரும்பாலான மக்களோட ஒத்துப்போகும் நான் நினைச்சு சொல்றேன். யார் ஒருத்தர் நல்லவனா இருக்க முடியும்னா, தன்னோட பொறாமையை கட்டுப்படுத்தி, பொறாமையே படாமல் இருக்க முடியாது. அந்த பொறாமையை கட்டுப்படுத்தி அடுத்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் தீங்கு நினைக்காம இருக்கக்கூடிய ஒருத்தன். தவறே செஞ்சால் கூட அந்த தவறை உணரக்கூடியவன், அந்த தவறை வந்து திரும்பவும் செய்யாமல் இருக்கக்கூடியவன், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் துன்பத்திலையும் வழி தடுமாறாமல் தவறான பாதைக்கு போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி தவறான பாதைக்கு போகிறவங்களுக்கு உடந்தையாக இல்லாமல் இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது கஷ்டத்துலையும். அதே மாதிரி கம்பேஷன் சொல்லுவாங்க, அதாவது அடுத்தவங்க கஷ்டப்படும் பொழுது அதற்கு இரக்கம் காட்டுறது. இரக்கம் காட்டலை, நல்லது செய்யலை அப்படின்னா கூட அவங்களோட துன்பத்தை பார்த்து அதில் சிரிக்காமலோ அதில் லாபம் கொண்டாடாமல் இருக்கிறதே வந்து பெரிய நல்லவனுக்கான அடையாளம் தான். தன்னை சார்ந்தவங்களை கைவிடாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்லவனுக்கான குவாலிட்டிஸை வந்து அடிக்கிட்டே போகலாம். இதில் என்னென்னா, நல்லவனாக இருக்கணும்னா விவரம் இல்லாமல் இருக்கணும் அல்லது ஏமாலியாக இருக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக நல்லவன்றவன் முண்டி அடிச்சு முன்னாடி வந்து ஜெயிக்கணும். அப்போ தான் அவன் 4 பேருக்கு நல்லது பண்ணுவான், அவன் 4 பேர்த்தை பார்த்துப்பான். ஸோ சாமர்த்தியமாக இருக்கணும், விவரமாக இருக்கணுன்றது இட்ஸ் another பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. சரி, இப்போ ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது லக்னம், லக்னாதிபதி, ராசி இந்த 3ஐயும் குரு பகவான் எங்கே இருந்தாவது பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நான் சொன்ன அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது குருவுக்கு 3 பார்வைகள் இருக்குது. குரு உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் வீடுகளை பார்ப்பாரு. அப்போது குருவிலிருந்து என்ன அப்படின்னா 5, 7, 9ஆம் வீடுகள் வந்து ராசியாகவோ லக்னமாகவோ அல்லது லக்னாதிபதி அமர்ந்த வீடாகவோ அமையப்பெறுவது. அப்படி இல்லைன்னா காம்பினேஷன் தான் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னமாக அமையுது, லக்னாதிபதி சூரியன் வந்து தனுசில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படின்றப்போ மேஷத்தில் குரு அமையப்பெற்றால் அவர் 5ஆம் பார்வையாக ராசி லக்னத்தை பார்ப்பாரு, 9ஆம் பார்வையாக தனுசில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியை பார்ப்பாரு, சூரியனை பார்ப்பார். அப்போ இவர் 3ஐயுமே பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த நபர் கண்டிப்பாக நல்லவராக இருப்பார். இன்னும் சொல்லணும்னா, அவருக்கு வந்து லைஃபே ஒரு செக்யூர்டான பாதுகாப்பான லைஃபாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் வந்து அவர் பழச்சிக்குவார், முன்னேறி மேலே வந்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த ராசி லக்னம் லக்னாதிபதி 3ஐயுமே குரு பார்க்குறது எல்லாத்துக்குமே நடக்காது இல்லையா? அப்போ நல்லவங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 3த்துல ஏதாவது ஒன்று குரு பார்த்துட்டா கூட அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மனிதராக தான், மனிதநேயமிக்கவராக தான் இருக்க முடியும். முக்கியமாக லக்னத்தை மட்டும் குரு பார்த்துட்டாரு அப்படின்னாவே அவங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்களாகவும் இன்னொருத்தவங்களை தள்ளி விட்டு மேலே வரணும்னு நினைக்காதவங்களாகவும் தான் இருப்பாங்க. அதே போல் ஏதாவது 2 ராசி லக்னம் அல்லது லக்னம் லக்னாதிபதி அல்லது வந்து ராசி லக்னாதிபதி இந்த மாதிரி ஏதாவது 2 இடங்களை வந்து குரு பார்த்தா கூட நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல மனிதராக இருப்பாங்க. மற்றவங்க இவங்களுக்கு தீங்கு நினச்சா கூட சரி போயிட்டு போகிறான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து பெருந்தன்மையாக போகக்கூடிய தன்மையை பெற்றவங்களா இருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, லக்னம் அல்லது ராசி அல்லது லக்னாதிபதி இந்த 3ஐயும் குரு பார்க்கிறதோ அல்லது 3த்தில் ஏதாவது 1 அல்லது 2 வந்து குரு பார்க்கும் பொழுது அந்த மனிதர் நிச்சயமாக நல்லவராக தான் இருப்பார். இதில் ஆடட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குரு வலுத்திருந்து பார்க்கும் பொழுது, முக்கியமாக வக்ரம் அடையாமல் இருந்து அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதற்கான நல்ல பலாபலன்கள் அபரிவிதமாக இருக்கும். நல்ல மனிதர் அடையாளம் காட்டக்கூடிய ஜாதக விதிகளில் இது ஒன்று. நன்றி, வணக்கம்.